மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் 21 2026 ஆண்டு. எழுதியிருப்பவர் மிஷேல் பெட்மன், சஸ்கச்சவான், கனடா. தலைப்பு: மிகச் சரியான பெற்றோர். வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 18 அதிகாரம் 15 வசனம் தொடங்கி 17 வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு 7 அதிகாரம் 11 வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா? அண்மையில் நான் ஒரு தாயானேன். அதில் அழகு நிரம்ப இருந்தாலும் தாயாக இருப்பது கடினமான காரியமாகும். நித்திரை குறைவு, முடிவில்லாத வேலை, புதிய பொறுப்பு ஆகியவற்றால் நான் களைத்து போவது போல உணர்கிறேன். ஆனாலும் மிகச் சரியான பெற்றோரான கடவுள் தமது அன்பையும் குணாதிசயத்தையும் எனக்கு உணர்த்தி வல்லமை தருகிறார். அதிகாலை 4 மணிக்கு எனது மகள் அழுது என்னை எழுப்பும் நேரத்தில் நான் முனகினாலும் எனது அழுகையையும் கடவுள் கேட்பதில் மகிழ்ச்சி அடைகிறார் என்று நான் ஆறுதல் அடைகிறேன். நித்திரை இல்லாமல் நான் சோர்ந்து முணுமுணுக்கும் நேரத்தில் கடவுள் தூங்காமல் என்னை கவனிக்கிறார் என்ற எண்ணம் வரும். எனது மகளின் கண்ணீரை என்னால் விளங்கிக் கொள்ள முடியாத போது எனது மிகச் சரியான பெற்றோரான கடவுள் நான் கேட்பதற்கு முன்னரே எனது தேவைகளை அறிந்திருக்கிறார் என்பதை அறிவேன். பரலோக தகப்பனின் அன்புடன் ஒப்பிடும்போது எனது அன்பு ஒன்றுமில்லை என்றாகிவிடுகிறது. அந்த உண்மை எமக்கு ஆறுதல் அளிக்கிறது. பிள்ளைகள் எவ்வளவு தவறுகளை, குலப்படிகளை செய்தாலும் பெற்றோரின் அன்பை இழந்து விடுவதில்லை. அப்போ நாம் எவ்வளவு அதிகம் கடவுளின் பாதுகாப்பில் இருப்போம். ஜெபம். அன்பான பரலோக தகப்பனே, மிகச் சரியான பெற்றோராக உங்கள் பிள்ளைகளான எம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: எனது அழைப்பை கேட்டு தமது அன்பை எனக்கு தருவதற்கு கடவுள் ஆயத்தமாயிருக்கிறார். கடவுளின் அன்பும் இரக்கமும் அவர் தரும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.